ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்று இல்லையே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை பாடி ஆராதிக்க போகிறோம். எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிங்க. ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஹalleluya. இந்த பாடலை பாடி ஆண்டவரை மேன்மைப்படுத்துவோம். தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, ஒரு கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டேன் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. தேவலியாம் என்னை நடத்தினீர், நீதியின் பாதை நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதை நடத்தினீர், காரியம் வாய்க்கச் செய்தீர், என்னை கண்மணி போல் காத்தினீர், காரியம் வாய்க்கச் செய்தீர், கண்மணி போல் காத்தினீர். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர், பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர், பாரமெல்லாம் நீக்கினீர், பாடி மகிழ வைத்தீர், பாரமெல்லாம் நீக்கினீர், பாடி மகிழ வைத்தீர். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக
இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை கண்மணி போல பாதுகாத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆண்டவரை, எப்பேற்பட்ட ஆண்டவரை பாடி ஆராதிக்கலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி ஆராதிக்கலாம். நேர்வழியா என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ, நேர்வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ, காரியம் வாய்க்கச் செய்தீ, கண்மணி போல் காத்தினீ, காரியம் வாய்க்கச் செய்தீ, கண்மணி போல் காத்தினீ. என் இயேசுவே உம்மை சொந்தமாய் கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. காதல்கள் சறுக்கின வேலையில அவன் அவருடைய கரத்தை நீட்டி தாங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாரமெல்லாம் நீக்கிற இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் அவளை பாடி மகிழ வைத்திருக்கிறார். உலகின் ஆழத்தில் இருக்கு. பாதங்கள் சறுக்கின வேலையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீ, பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீ, பாரமெல்லாம் நீக்கினீ, பாடி மகிழ வைத்தீ, பாரமெல்லாம் நீக்கினீ, பாடி மகிழ வைத்தீ. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. ஒரு கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை அரவணைத்து பாதுகாத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நல்லவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சொன்ன சொல்லை நிறைவேற்றுகிறவர். ஓ ஹல்லேலூயா. அநேக பேர் ஆமென் ஹல்லேலூயா நினைக்கலாம், நான் ஜெபிக்கிற ஜெபம் இன்னும் கேட்கப்படலை என்று சொல்லி. பிரியமானவர்களே, இல்ல,
தேவன் பொய் சொல்லுகிறதற்கு மனிதன் அல்ல. ஆமென். ஒரு நாள் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும், நம்முடைய கண்ணீர் கேட்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய கண்ணீரை துருத்தில் சேர்த்து வைத்திருக்கிறார். ஒரு நாள் இந்த கண்ணீருக்கு ஒரு விடுவு உண்டு. ஒரு நாள் நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவரை நம்புவது மாத்திரம்தான். அவரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ப போறீங்க? ஆமென். தேவன் பெரியவர், கர்த்தர் பெரியவர். இந்த நாளில் ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனையில நீங்க பிரியப்பட்டீங்க. எங்களுடைய ஆராதனையில ஆண்டவரே நீங்க பிரியப்பட்டீங்க. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்ய, எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய கொடைக்கானல் கிறிஸ்டியன் லைஃப் சென்டர் சபையின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ஆண்டவராகிய தேவன் இந்த 2021 வருஷத்திலே நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கின்றது. இந்த உலகத்திலே சபை எழும்பி பிரகாசிக்க வேண்டும். திருச்சபை மக்கள் எல்லா காரியத்திலும் எழும்பி கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டும். ஒரு நாளும் உங்களுடைய வெளிச்சம் இந்த உலகத்திலே மங்கி எரியக்கூடாது என்று வேதம் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் இருந்து பல வாரங்கள் நாம் பிரகாசிக்கிறதை குறித்துதான காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். எனவே பரிசுத்தத்திற்கு அடுத்த காரியங்கள், இந்த உலகத்திலே எழுப்புதலுக்கு அடுத்த காரியங்கள், இந்த உலகத்திலே மறுமலர்ச்சிக்கு அடுத்த காரியங்களை குறித்து இந்த நாட்களில் ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த நாளிலே எபேசியர் நிருபத்திலே இருந்து 5வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களை அடுத்து வருகிற தொடர்ந்து ஒரு 3 வாரங்கள் 4 வாரங்கள் இந்த காரியங்களை உங்கள் மத்தியில் நான் பிரசங்கிக்க போகிறேன். எனவே நீங்கள் மிகுந்த கவனமாய் இந்த வேத வசனங்களை நீங்கள் கேட்கும் பொழுது இந்த தொடர்ந்தேர்ச்சியாய் வரக்கூடிய இந்த பிரசங்கங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். இந்த நாளிலே நாம் 9ஆம் வசனத்திலே வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது எபேசியர் 5வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அங்கே ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். இந்த பிரசங்கங்கள் ஒருவேளை உங்களுக்கு இது பிரசங்க நடைமுறையில இருக்காது. இது ஒருவேளை உங்களுக்கு ஆவிக்குரிய போதனையாக இருக்கலாம். இந்த போதனைகளை நீங்கள் சரியாக நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது இது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை பிரகாசிக்க வைக்கக்கூடிய, நம்மை உந்தி தள்ளக்கூடிய ஆசீர்வாதமான காரியங்களாக இருக்கும். இங்கு நான் பார்த்த வசனத்திலே ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்க வேண்டும். அதற்கு முந்தின வசனத்தில் நீங்க பார்த்தீர்கள் என்றால் 8வது வசனத்திலே முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். பாருங்க, ஆண்டவர் நம்மை பார்த்து எபேசியர் நிருபத்திலே அவர் சொல்லுகிற ஒரு காரியம், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். முற்காலத்தில் அந்தகாரமாய் இருந்தீர்கள் என்றால் ஒன்றுமே தெரியவில்லை, சரியான தெய்வீக ஞானம் இல்லை, சரியான தேவனை நாம் உலகத்தில் அறிந்து கொள்ள முடியவில்லை, அவரை பற்றி கொள்ள முடியவில்லை, மெய்யான ரட்சிப்பை இந்த உலகத்திலே அறிந்து கொள்ள முடியவில்லை, விசுவாச ஜீவிதம் என்றால் என்ன என்று தெரியாது, திருச்சபை என்றால் என்ன என்று தெரியாது, பரிசுத்தம் என்றால் என்ன என்று தெரியாது, ஆண்டவருக்காக கனியோடு இருக்கிற ஜீவிதம் என்றால் என்னவென்று தெரியாது, தேவனுக்காக எந்தெந்த காரியத்திலே ஒரு தேவ பிள்ளை எழும்ப வேண்டும் என்பது தெரியாது. இப்படி ஒன்றுமே அறியாதபடிக்கு அந்தகாரத்திற்குள்ளாக இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவினுடைய வல்லமையை நாம் பெற்றிருக்கிறோம், கிருபைகளை பெற்றிருக்கிறோம், நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நாம் பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம், நமக்குள் வெளிச்சம் இருக்கிறது. எனவே
வெளிச்சத்தின் பிள்ளைகள் நீங்கள் சும்மா இருக்க முடியாது. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பது என்ன அர்த்தம்? அதனுடைய விளக்கம் என்ன? ஒரு வெளிச்சத்தின் பிள்ளை எப்படி இருக்க முடியும்? நம்முடைய சரீரத்தில் ஏதோ ஒரு விளக்கை எடுத்து வைத்துக் கொண்டு போவதா வெளிச்சத்தின் பிள்ளை? இல்லை. நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படக்கூடிய ஆவிக்குரிய குணங்கள், நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படக்கூடிய ஆவிக்குரிய பண்புகள், நம்முடைய கொள்கைகள் எப்படி காணப்படுகிறது, இந்த உலகத்திலே நாம் நடந்து கொள்ளுகிற பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கின்றது, நம்முடைய அனுதின ஜீவிதத்திலே நாம் எப்படி கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு நாம் வெளிப்படுத்துகிறோம், இந்த உலகத்திலே நமக்குள் தேவன் கொடுத்திருக்கிற இந்த ரிவைவல் என்ற அந்த எழுப்புதலை எப்படி இந்த பூமியிலே நாம் பயன்படுத்துகிறோம், எப்படி நாம் ஆண்டவருக்காக நாம் நடந்து கொள்ளுகிறோம், இல்லைன்றால் எப்படி தேவனுக்காக நாம் பிரகாசிக்க முடியும், இல்லைன்றால் எப்படி நாம் தேவனுக்காக வாழ முடியும் என்பதை தான் இந்த நாட்களில் நாம் சிந்திக்க போகிறோம். அதுலதான் முதல் குறிப்பாக ஆவியின் கனி. நாம் அநேக வேளையில் ஆவியின் கனிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட 9 வகையான குணங்களை நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் கலாத்தியரிலே நமக்கு சொல்லி இருக்கிறது. அப்போ இந்த ஆவியின் கனியை வெளிப்படுத்துகிற நாம் இந்த ஆவியின் கனியை நாம் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது என்றால், அங்கே ஆவியின் கனி சகல நற்குணத்திலும், அல்லேலூயா, நீதியிலும் உண்மையிலும் விளங்க வேண்டும் என்று அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ முதலாவதாக கிறிஸ்துவை எப்படி நாம் இந்த உலகத்திலே பிரகாசிக்க, நமக்குள் வைக்கப்பட்ட இந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க வைக்க முடியும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது என்றால், நம்முடைய ஆவிக்குரிய கனிகள் மூலமாக. நம்முடைய ஆவியின் கனி நம்மளுக்குள் வெளிப்படுகிற சகல நற்குணங்கள்ல வெளிப்பட வேண்டும். அப்போ ஒரு தேவ பிள்ளை நமக்குள் இருக்கிற குணங்கள் எப்படி காணப்படுகிறது, நம்முடைய குணங்கள், நம்முடைய லட்சணங்கள் எப்படி காணப்படுகிறது, நாம் எப்படி மற்றவரோடு நடந்து கொள்ளுகிறோம், எப்படி மற்றவரோடு நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய இனஜன பந்துக்கள் மத்தியிலே, நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் மத்தியிலே, நம்முடைய திருச்சபைக்குள்ளாக, நம்மை சுற்றி உள்ள ஜனங்கள் மத்தியிலே, புறஜாதி ஜனங்கள் மத்தியிலே நாம் நம்முடைய குணங்களை எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்று வேதம் நமக்கு எச்சரிப்பை காட்டுகிறது. அல்லேலூயா. அங்கே தீத்து எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம், தீத்து எழுதின புஸ்தகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே 1வது அதிகாரம் நீங்கள் 15வது வசனம் 16வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 1, 15, 16 வாசிக்கிறேன். சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாய் இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அப்ப வேதத்துல பார்க்கிறோம், நீங்க பாருங்க, நீங்க நடந்து கொள்கிற உலகம், நாம் இந்த உலகத்திலே யாரோடு பழகிறோம், யாரோடு பேசுகிறோம், எப்படிப்பட்ட ஜனங்களோடு பழகிறோம் என்றால், நம்மை சுற்றி உள்ள நம்மை எப்படி ஜனங்கள் பார்க்கிறாங்க. ஒரு சிலர் நம்மை ஒரு நல்ல குணத்தோடு பார்ப்பாங்க, ஆனால் ஒரு சிலருடைய எதிர்பார்ப்புகள், குணங்கள் அசுத்தமாக இருக்கும். அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? அசுத்தம் உள்ளவர்களுக்கோ அவிசுவாசம் உள்ளவர்களுக்கோ ஒன்றும் சுத்தமாக இராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாய் இருக்குமா. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களோ கீழ்ப்படியாதவர்களோ எந்த நற்கிரியம் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இது யாருக்கு இந்த வேத வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது? பரிசுத்தவான்கள், அங்கே விசுவாசிகள் என்று பெயர் பெற்றவர்கள், அங்கே பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள், இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், பல வருடங்களாக திருச்சபைக்குள்ளாக போகிறவர்கள், பல வருடங்களாக சபையிலே ஊழியம் செய்கிறவர்கள், பல வருடங்களாக திருச்சபையினுடைய காரியங்களை கவனிக்கிறவர்கள். ஆனால் இவர்கள்
அவர்கள் அவருடைய பார்வை, அவருடைய எண்ணங்கள், அவருடைய பிரயாசங்கள் அசுத்தமாய் இருக்கும் என்றால் அவர்கள் யாரெல்லாம் பார்க்கிறார்கள் அவர் எல்லாருமே அவருடைய பார்வையில் அசுத்தமானவர்களாய் காணப்படுவாங்க. அப்போ அவிசுவாசம் உள்ளவர்களுக்கு ஒன்றும் சுத்தமாகிறது, அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாகிறது. மனசாட்சி அசுத்தமாய் காணப்படுகிறது. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கப்படுகிறார்கள், ஆனால் கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்றான்? அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்வதற்கு ஆகாதவர்கள், அப்படின்னா தகுதி இல்லாதவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நல்லா கவனிங்க, இந்த தீத்து 1:15-16 படி நாம் பார்க்கும் பொழுது ஆவியின் கனி அவருடைய வாழ்க்கையில வெளிப்படவில்லை. அப்போ இந்த வேத வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளாகி நாம் ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம இருப்போம் என்றால் நமக்குள் எப்படி வெளிச்சம் உதிக்க முடியும்? நமக்குள் எப்படி வெளிச்சம் பிரகாசிக்க முடியும்? அப்போ ஆவியின் கனி சகல நற்குணங்களில் வெளிப்பட வேண்டும். உங்களுடைய குணங்கள் எப்படி காணப்படுகிறது? ஒருவேளை நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறவர்களாக இருந்து நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எப்பொழுதும் ஒரு சண்டை பண்ணுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், எல்லா காரியத்திலும் நீங்கள் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டு இருப்பீர்கள் என்றால், எல்லா காரியத்திலும் நீங்கள் மற்றவர்களை நீங்கள் வெறுப்பாய் நினைப்பீர்கள் என்றால், உங்கள் குடும்பத்தை மாத்திரம் நீங்கள் நேசித்து மற்ற குடும்பங்களை நீங்கள் இன்னொரு நிலைமையில நீங்கள் வைத்துக் கொண்டு இருப்பீர்கள் என்றால் உங்களுக்குள்ளாக ஆவியின் கனி வெளிப்படவில்லை. ஆவியின் கனி இருக்கிறது போன்று தோன்றலாம், ஆனால் அது அருவருக்கப்படத்தக்கதான கனியாய் காணப்படுகிறது. அந்த கனி கெட்டு போய் காணப்படுகிறது. அந்த கனி உங்கள் வாழ்க்கையிலே ருசியை கொடுக்க முடியவில்லை. அந்த கனி உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மற்றவர்களை சந்தோஷப்படுத்த முடியவில்லை. உங்கள் ஆவியின் கனி அங்கே கெட்டு போய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பாவ வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே பிரகாசிக்கவில்லை. மாறாக பிசாசானவன் அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். நீங்கள் வேஷப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே ஆவியின் கனி சகல நற்குணங்களிலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்க வேண்டும். நீங்கள் நீதியாய் வாழ வேண்டும், நீதி செய்ய வேண்டும். உங்கள் குடும்பத்திற்கு ஒன்று, மற்றவர்களுக்கு ஒன்று அல்ல. உங்களுக்கு என்றால் ஒரு நீதி, மற்றவர்களுக்கு என்றால் ஒரு நீதி என்று அல்ல. அநீதியாய் வாழக்கூடாது. உங்களுடைய பேச்சுக்கள் உண்மை இருக்க வேண்டும். உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய எண்ணங்கள் சுத்தமாய் இருக்க வேண்டும். இதை ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை உண்மையிலே வெளிப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இதன் மூலமாக நாம் இந்த உலகத்தில் பிரகாசிக்க முடியும். இரண்டாவதாக அந்த வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 10வது வசனத்துல கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அல்லேலூயா. அங்கே இரண்டாவது குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை இந்த உலகத்திலே சில நேரங்களில் நாம செய்கிற காரியங்கள் உலகத்தின் பார்வையில பெரியவைகளா இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையிலேயோ அது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை சோதித்து பார்க்கும் பொழுது சில நேரங்களில் தேவன் விரும்பாத ஒரு செயல்பாடா இருக்கலாம், தேவன் எதிர்பார்க்காத ஒரு சித்தமா இருக்கலாம். அப்போ நாம் இந்த உலகத்திலே ஒரு பரிசுத்தவான், ஒரு நீதிமான், ஒரு தேவனுக்காக பிரகாசிக்கிற ஒரு தேவ பிள்ளை எதை செய்தாலும் அதை தேவனுடைய பிரசன்னத்திற்கு முன்பதாக கொண்டு வந்து பழக வேண்டும். அதை தேவ சமூகத்தில் வைத்து, ஆண்டவரே இது உமக்கு பிரியமானது தானா, இது நீர் ஏற்றுக்கொள்ளுகிறீரா, இது உங்களுடைய இருதயத்திற்கு விருப்பமானதானா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும். ஆமென். ஒருவரும் தன் சுயநலத்திற்காகவோ, சுய எண்ணங்களுக்காகவோ, சுய ராஜ்யத்தை கட்டுவதற்காகவோ, சுய மேன்மையை அடைவதற்காகவோ ஒரு காரியத்தை நாம் செய்து கொண்டிருப்போம் என்றால் நமக்குள் இருக்கிற அந்த வெளிச்சம் பிரகாசிக்க முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் நம்முடைய சுய காரியத்தை வெளிப்படுத்தும் பொழுது மாம்சம் வெளிப்படுகிறது. அப்போ மாம்சம் வெளிப்படும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்றால் இந்த மாம்சம் ஆவியிலே செய்யக்கூடிய அனைத்து கிரியைகளையும் அது அணைத்து விடுகிறது. அங்கே மகிமையை, தெய்வீக மகிமையை வெளிப்படுத்த முடியாதபடிக்கு மாம்சம் தடை செய்கிறது. அப்போ மாம்சம் எப்பொழுதுமே ஆவிக்கு விரோதமாய் வேலை செய்கிறது. அப்போ ஆவியிலே நம்முடைய
கர்த்தருடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒன்றாய் இருந்து பரலோகத்தினுடைய திட்டத்தை நிறைவேற்ற அவர்கள் சரியான தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது மாம்சம் தடை செய்கிறது. மாம்சம் தெய்வீக வெளிச்சத்தை பிரகாசிக்க முடியாதபடி தடை செய்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். சில நேரங்களில் அவர் விரும்பாத செயல்களை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை நாம் அனுபவிக்கிறோம். உதாரணத்துக்கு வேதத்திலே யோனா தீர்க்கதரிசி நீங்கள் பார்க்கும் பொழுது தேவன் விரும்பாத ஒரு காரியம், தேவன் விரும்பாத ஒரு இடத்திற்கு அவன் சென்ற பொழுது அவன் நிமித்தமாக கடல் கொந்தளிக்கிறது. அங்கே கடலிலே அந்த கப்பலை பயணம் செய்த அனைவருக்கும் ஆபத்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஹல்லேலூயா, தேவன் என்ன நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறாரோ விரும்புகிறாரோ அதை செய்யும் பொழுது நமக்குள் இருக்கிற வெளிச்சம் உதிக்கும். எனவே இந்த வாரத்திலே இந்த நாளிலே நாம் சிந்தித்த வேத வசனத்தின்படி உங்களுடைய ஆவிக்குரிய கனி சகல நற்குணங்களிலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்க வேண்டும். இரண்டாவதாக, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை சோதித்து பார்த்து அதை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் மூலமாக தேவ நாமம் மகிமைப்படும். தேவ நாமம் மகிமைப்படுவது எதுவென்றால் உங்களிலிருந்து வெளிப்படுகிற அந்த வெளிச்சம் இந்த பூமியிலே பிரகாசிக்கும். கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆவியின் கனி சகல நற்குணங்களிலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறோமா இல்லையா என்பதை நாங்கள் சோதித்து பார்த்து இந்த காரியங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கிற வெளிச்சம் உதிக்க முடியாதபடிக்கு என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் கடிந்து கொள்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இந்த வசனத்தை கேட்ட தேவ பிள்ளைகள் மீது விசேஷ அபிஷேகம் அக்கினி இறங்கி வருவதாக. இவர்கள் எழும்பி பிரகாசிக்கணும். கர்த்தாவே, ஆசீர்வதியும், மகிமைப்படுத்தும், எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.